தக தகன்னு இருந்த உன் ஆட்டோ கருகருன்னு ஜொலிக்குதா? நல்லா கறி அள்ளி மூஞ்சில பூசிக்கோ. டேய் என்ன எரியுதா? டேய் நான் ஆட்டோ கேக்கல, உன் வயிறு எரியுதான்னு கேட்டேன். எரியும் தான், எப்படி எரியாம இருக்கும்? இப்படிதானே என் ஃபைலையும் என் கண்ணு முன்னாடி எரிச்சு சாம்பலாக்குன. அந்த வலி புரியுதா? வலிக்கும். நமக்கு முக்கியமா இருக்கிற ஒண்ண நம்ம கிட்ட இருந்து பறிச்சா அது எவ்வளவு வலிக்கும்னு இப்போ உனக்கு புரியுதாடா? இப்படிதானே என் டாக்குமெண்ட் ஃபைலை எரிக்கும் போது எனக்கு வலிச்சிருக்கும். பார்த்து நல்லா அழுதுகிட்டே சாவு. இதுக்கப்புறம் ஆட்டோ ஓடாத, நீ வேணா தெருவா ஓடு. மச்சான் பாலுடா, வாங்கடா. டேய் மச்சான், என்னடாச்சு? என்னடாச்சு? டேய் விடுடா. என்னடா ஆட்டோல எரிஞ்சு கிடக்கு? டேய் என்னடா இது? பத்திரிக்கை எல்லாருக்கும் வச்சாச்சுமா. இன்னும் 2-3 பேருக்கு தான் வைக்கணும். நானும் தினமும் காலையில போய் வச்சுட்டு வந்துடுறோம். வேற யாருக்காவது வைக்கணும்னா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. டேய் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் வைக்கவே இல்லையடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, பக்கத்துல தானே, அப்புறம் கொடுத்துக்கலாம். எங்க பத்திரிகை வைக்கிறதுலயே நம்ம நாளை ஓட்டிடக்கூடாது. இன்னும் கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கு. கல்யாணத்துக்காக சொந்த பந்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சாப்பிடுறது தங்க வைக்கிறதுன்னு போக்குவரத்து எல்லாம் ரெடி பண்ணணும்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடு. அப்புறம் ஒரு வேலையை முடிச்சிடலாம். சரிங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஃபீல் பண்றதுனால என்ன நடக்கும் நினைக்கிற? நம்ம இப்படி எந்த முடிவுமே எடுக்காம டைம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கிற மாதிரி. கையில நிக்கிட்ட விஷயத்த சொல்றேன்னு சொல்லும் போதே விட்டுருக்கணும். இப்படி நீயும் சொல்லாம நீ சொல்ல விடாம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க ஆனந்தி. என்னால சொல்ல முடியாது ஷாலினி. நான் தான் என் மனசுல இருக்கிற பயம் என்னன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. அதையே நீ புரிஞ்சுக்காம பேசினா நான் என்ன பண்ணுவேன்? புரிஞ்சுக்காம பேசுறது நீதான் ஆனந்தி. மா